ஓம் சாந்தி. இன்று 17/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பகவான் குழந்தைகளை பார்த்து எப்போதும் இனிமையான குழந்தைகளை என்றுதான் அழைப்பார். இனிமையான குழந்தைகளை, இந்த ஆன்மீக ஆஸ்பத்திரி உங்களை அரைக்கல்ப காலத்திற்கு எப்போதும் ஆரோக்கியமிக்கவராக ஆக்கக்கூடியது. இங்கே நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகி அமருங்கள் என சொல்கின்றார். தலைப்பில் அருமையாக எளிமையாக சொல்லிவிட்டார். ஆன்மீக ஆஸ்பத்திரி. இந்த ஆஸ்பத்திரியில் அரைக்கல்பம் 2500 வருஷம். அரைக்கல்பம் என்பது 2500 வருஷங்கள். ஒரு கல்பம் என்பது 5000 வருஷம். அரைக்கல்பம் என்பது 2500 வருஷங்கள். எப்போதும் ஆரோக்கியமிக்கவராக ஆக்கக்கூடியது. இங்கே நீங்கள் ஆத்ம அபிமானியாகி அமருங்கள் என்று கூறுகின்றார். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. ஆத்ம அபிமானி என்ற உணர்வில் இருக்க வேண்டும். கேள்வி: வேலை, தொழில் முதலானவைகளை செய்து கொண்டிருந்தாலும் எந்த வழி புத்தியில் நினைவிருக்க வேண்டும். அதாவது எந்த வேலை செய்தாலும் நீங்கள் எந்த வழி நினைவில், அந்த புத்தி எந்த நினைவில் இருக்க வேண்டும் என்று கேள்வியை இறைவன் கேட்கின்றார். பதில்: நீங்கள் எந்த சாகார ரூபத்தில், அதாவது ஆகார ரூபத்தில் இருப்பவரையும் நினைவு செய்யாதீர்கள் என்பது தந்தையின் வழியாகும். சாகாரம் என்றால் நாம் இப்போ இருக்கின்ற உடல், நமது உடல் சாகார உடல், ஸ்தூல உலகத்தில் நாம் இருக்கின்றோம். ஆகார ரூபத்தில் இருப்பவரையும் நினைவு செய்யக்கூடாது. ஆகாரம் என்றால் சூட்சும உலகத்தில் இருக்கக்கூடிய அவரையும் நினைவு செய்ய வேண்டாம் என்று தந்தை சொல்கின்றார். ஒரு தந்தையின் நினைவில் இருப்பதால் பாவ கர்மங்கள் அழியும். தந்தையின் நினைவுடன் இருப்பதால் நாம் செய்த பாவங்கள் அழியும். இதில் நேரமில்லை என யாரும் சொல்ல முடியாது. எனக்கு நேரமில்லை என்று சொல்ல முடியாது. அனைத்தையும் செய்தபடி இருந்தாலும் கூட தந்தையின் நினைவில் இருக்க முடியும் என்று இந்த கேள்வி பதிலில் அருமையாக விளக்கியிருக்கின்றார். முடிந்த அளவு முழுவாணியும் படியுங்கள். அடுத்தது கேள்வி பதில் முடித்துவிட்டேன். அடுத்தது தாரணைக்கான முக்கிய சாரத்தை அடுத்த பகுதியில் பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.